எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான அதாவது என்னன்னா, எங்க குடும்பத்திலேயே வந்து எங்க குடும்பத்த பெரட்டி போட்ட ஒரு விஷயம் எங்களுடைய வீட்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னுடைய சேனல்ல நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. தீபாவளி டைமா இருந்தாலும் சரி, அது மாரி இப்போ கூட ஒரு புதுசா வந்து ஒரு வீடு கட்டி, அது கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கறி விருந்து அப்படின்னு நான் போட்டிருந்தேன். மட்டன் குழம்பு அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு வாழைக்கா குழம்பு, அதாவது செவ்வாழை வாழைக்காய் குழம்புன்னு ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த இதுலலாம் வந்து என்னுடைய மாமா, என் என் கூட பிறந்த அக்காவின் கணவர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை காலையில 7:45 அளவுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அந்த அந்த இதுல இருந்து எங்களால வந்து இன்னும் மீடேறி வரவே முடியல. எல்லாருமே வந்து திடீர்னு அவருக்கு வந்து ஒரு 54 வயசு தான் ஆகுது. திடீர்னு ஹார்ட் அட்டாக், அவர் சுகர், பிரஷர் எல்லாமே இருந்தது. இருந்தாலும் எல்லாமே கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு. ரொம்ப ஒரு ஹேப்பியா நம்ம வாழ்க்கையில வந்து நல்லா செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வரப்போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. எங்க குடும்பத்தை வந்து தலைகீழா பெரட்டி விட்டுருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்பதான் படிப்படியா அவங்க முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருந்தாங்க. மாமா வந்து எங்களுடைய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எங்களுடைய வீட்ல எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா வீட்ல அவங்க எங்க மாமாவோட வீட்ல இருந்தாலும், அவர் இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. எங்களுடைய அதான் எங்க மாமா இருக்காரு இல்லையா, அவர் கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்ததுலருந்து, எங்க வீட்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது, கெட்டது எதா இருந்தாலும் முன்னாடி இருந்து, இதுதான் அவர் கிராமத்திலேயே வளர்ந்ததுனால, கிராம முறைப்படி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். எங்களுடைய ஜனனியோடைய கல்யாணத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் முன்னாடி இருந்து இந்த மாரி முறையெல்லாம் செய்யணும், அத செய்யணும் அப்படின்ட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்து இந்த அளவுக்கு வந்து கொண்டாந்துருக்காரு. ஏன்னா நாங்க எல்லாருமே டவுன்லயே வளர்ந்ததுனால, எங்களுக்கு அந்த கிராமத்து முறையில என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவரு தான் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்வாரு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டா அவர் இருந்தாரு. ஆனா எங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து எங்கள விட்டுட்டு போவாருன்னு நாங்க நெனைக்கல. நீங்க என்னுடைய வீடியோல இருந்தாலும் எல்லாத்துலயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இருக்கேங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு தூணா இருந்தாரு எனக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தாரு. இப்ப எனக்கே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, என்னுடைய அக்கா வந்து ஹேண்டிகேப்டு தான். கை கொஞ்சம் முடியாது. இருந்தாலும் அக்கா வந்து இப்போ வந்து அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால, அக்காவையும் நாங்க இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். மாமா மட்டும் போய் விவசாயம் பார்த்துட்டு வருவாரு. இந்த உழவு ஊட்டும்போது, அதுக்கப்புறம் வந்து அந்த உரம் வைக்கும்போது, அதுக்கப்புறம் நாற்று நடும்போதெல்லாம் போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அறுவடைக்கு போவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்குவாங்க அங்க. ஆனா எங்க அக்கா கணவர் வந்து கல்யாணம் பண்ணா இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அழகா மணிமணியா 2 குழந்தைங்க பிறந்தது. ஒரு பெண்ணு டாக்டர், இன்னொரு பொண்ணு வந்து பிபிஏ முடிச்சுட்டு எனக்கு வந்து வீடியோலாம் எடுத்துட்டு எடிட்டிங்லாம் பண்ணி வெப்சைட் டிசைனிங்லாம் பண்ணி இந்த இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டு. ஹரிணி தான் 2வது பொண்ணு, கடைக்குட்டி, எங்கள் வீட்டுக்கு கடைக்குட்டி. அது ரொம்ப செல்லம். அதனால எனக்கு எந்த எந்த வேலைனாலுமே ஹரிணி எனக்கு செஞ்சு கொடுக்கும். அதனால எனக்காக இருக்கிறது அதுதான் இப்போ. ஏன்னா ஜெயந்தி ஜனனி எல்லாருமே படிக்க போயிட்டாங்க. ஹரிணி தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. சித்தி நான் இருக்கேன் சித்தி, கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி எல்லாமே எனக்கு வந்து நல்லா, அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ அதே அளவுக்கு பாப்பாவும் 2வது பொண்ணும் நல்லா ஹெல்ப். இதெல்லாம் பார்த்து அவர் வந்து கிராமத்துல இருந்தாரு, ஒரு +2 முடிச்சிருந்தாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விவசாயி, செங்கக்கல் காலவாசல் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிக்கல் அதெல்லாம் வச்சிருந்தாரு. ஊர்ல வயல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து நெல்லெல்லாம் அறுத்து எங்களுக்கெல்லாம் அரிசி, சாப்பாட்டுக்கு அரிசி நீங்களாம் சொல்வீங்க இல்லையா, அம்மா அரிசி ரொம்ப நல்லா இருக்கு, என்ன அரிசி அப்படின்னுவீங்க இல்லையா, இட்லி எல்லாம் குண்டு குண்டா வருதுமா நல்லா இருக்குன்னுவீங்களே, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அரிசி எல்லாம் விவசாயம் பண்ணி எங்களுக்கெல்லாம் அமுச்சு விட்டு, அந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா மாவுலாம் நமக்கு மருந்து போடாம நல்ல விளைய வச்சு எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த மாதிரி அது மாதிரி அந்த இது இருந்தது இல்லைங்களா, பிரண்டை, தூதுவளை, இது எல்லாமே வந்து கிராமங்கள்ல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து தருவாரு. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. ஆனா இன்னுமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரு இருக்கான்னு தெரியல. கடவுள் தான் வந்து எங்களுக்கு தெய்வமா, அதாவது கடவுள் தான் எங்க குடும்பத்துக்கு அவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஒரு நல்ல மனசு உள்ளவர். எங்க அக்காவை வந்து ஒரு நாளும் மனசு நோகாம, ஹேண்டிகேப்டா இருந்தாலும்
எங்க அக்காவோட மனசு வந்து நோகாம எங்க எல்லாரோட மனசையும் அறிஞ்சு நல்லா வந்து இருந்தார். நல்ல மனசுக்காரர். உண்மையாவே சொல்லப்போனா நல்ல மனசு அவருக்கு. ஆனா சீக்கிரம் கடவுள் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல மனசு உள்ளவங்களை வந்து கடவுள் விட்டு வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எங்க மாமாவையும் கடவுள் வந்து சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுச்சு. இன்னுமே நம்ம பிள்ளைங்களுக்காக வந்து நம்ம எல்லாருமே தைரியம் ஆயிட்டு நம்ம வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது பிள்ளை இருந்தது இல்லையா ஹரிணி, அவ வந்து சொன்னா, சித்தி நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரோ அவரோட குறைய வந்து நான் இல்லாம அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமை அடைஞ்சாரு. அந்த பெருமை இன்னும் வந்து நம்ம அப்பா இன்னும் நல்ல பெருமைப்படுற எங்க அப்பா எங்க மாமாவோட பேர் ராமசாமி. அவரோட பேரை வந்து நாங்க காப்பாத்துவோம். கவலைப்படாதீங்க சித்தின்னு அந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு ஆறுதல் சொல்லுதுங்க. எங்க வீட்டுல வந்து இவர் வந்து எங்க தம்பி வேற கிடையாது, இவர் வேற கிடையாது. நான் வந்து இவர் எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நினச்சிருக்கேன். அதனால வந்து நாங்கள் எல்லாரும் எப்பயுமே நாங்கள் வந்து க்ளோஸாக தான் எல்லாருமே இருப்போம். அந்த அளவுக்கு நல்ல பாசமாகவும் இருப்பாங்க. வேலை ரொம்ப செஞ்சுட்டு இருப்போம், அவரே கூட வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் முடியாது அப்படிங்கிறதுனால அக்கா எல்லாரும், அதாவது அக்காவில் செய்ய முடியாத வேலையெல்லாம் இவர் சேர்ந்து செஞ்சுருவார். ஏன்னா நமக்கு வந்து நான் வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் எங்க மாமாட்ட சொன்ன ஒரே வார்த்தை, மாமா நீங்க எனக்கு மாமா கிடையாது, எனக்கு வந்து எங்க தம்பிங்க 2 பேர் எப்படியோ அதே மாதிரிதான் நீங்க எனக்கு வந்து அண்ணன். அதனால நீங்க நீங்க வேற மாதிரி எல்லாம் நம்ம கொழுந்தியா அந்த மாதிரிலாம் நினைச்சோம்னா நம்ம நல்லா ஃப்ரீயா பேச முடியாது. அதனால நீங்க வந்து என்னுடைய அண்ணனா நான் உங்களை வந்து நினைக்கிறேன் அப்படின்னு. அவரும் வந்து ஒரு சொல் என்னைய வந்து சொல்ல மாட்டாரு, முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. நிறைய ஒர்க் இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு, நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம கூட இருந்து எல்லாமே நல்லா பண்ணணும்ட்டு ஊர்ல இருந்து இங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அவங்க ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும், பிள்ளைங்களோட வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா மென்மேலும் வளரணும். அது எல்லாத்துக்கும் அவர் மேல இருந்து கடவுளா இருந்து எங்க குடும்பத்தையும் சரி அவரோட குடும்பத்தையும் சரி பிள்ளைங்களோட வளர்ச்சியும் நல்லா வச்சுக்கணும். எங்க அக்காவுக்கு வந்து 1000 பேர் இருந்தாலும் எங்க அக்காவுக்கு வந்து எங்க மாமா இருக்கிற மாதிரி வராது. ரொம்ப நல்ல டைப். எங்க அக்காவும் மாமா மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு, மாமாவும் அக்கா மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தரை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு தான் எங்க போனாலும் போவாங்க அந்த மாதிரி. ஆனா நடுவுல இப்படி விட்டுட்டு போறதுக்காக தான் அப்படி கைப்பிடிச்சிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல இதா இருந்தாரு. அது அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இவ்வளவு நாள் வீடியோ போடல. காரியம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாப்பாலாம் வந்து சொல்லுச்சு, ஹரணி கீர்த்தனா எல்லாம் சொன்னாங்க, எங்க அக்காலாம் சொன்னாங்க, மாமா வந்து உனக்கு நீ இந்த மாதிரி உட்காந்துட்டீன்னா உடஞ்சி இருந்துட்டீன்னா மாமாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையாது. நீ வந்து தைரியமா இருக்கணும், நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு தூண் மாதிரி. அதனால நீ தைரியமா இருந்து நீ இன்னும் மேல மேல நல்லா வரணும். அதுக்கு இப்படி உடையாத, நீ வந்து இன்னும் தைரியமா இருந்து நீ உன் வேலையை பாரு, அப்பதான் மாமா மேல இருந்து நம்ம வந்து பாப்பாரு, கண்டிப்பா அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையும். இனிமே யாரும் துவண்டு போக கூடாது. இன்னைக்கு துவண்டு போறது நாளைக்கு வந்து 2 மடங்கு நம்ம வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு இன்னும் நல்லா வரணும். அதனால எல்லாருமே தைரியம் ஆயிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு அளவுக்கு இப்பதான் கொஞ்சம் வந்து ஸ்டெடி ஆகிட்டு வரோம். இது பெருமைக்காகவோ அதுக்காகவோ அவருக்கு நான் வந்து செய்யற ஒரு சின்ன ஒரு நன்றி கடன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாரு. கண்டிப்பா அவங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரணும்னும் எங்க மாமாவோட ஆத்மா நல்லா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கீங்க.